கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, டீப் ட்ரூத்ஸ் இன் பைபிள் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஆழமான வேத பாட வகுப்புகளும் சத்தியங்களும் இந்த சேனல் மூலமாக உலகிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு உலகமா பரலோகமா? இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை உலகத்துக்குரிய அடிமை நுகத்துக்குரிய காரியமாய் இருக்கிறதா, அல்லது பரலோகத்துக்குரிய அடிமையின் ரூபத்துக்குரிய காரியமாய் இருக்கிறதா என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு ஒரு வேத ஆய்வு செய்திக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். வாருங்கள், ஒருமித்து இந்த செய்தியை கேட்டு தேவனுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதும். தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையிலே இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனாலே சத்தியத்தை நம்ம சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரிங்க, இந்த நாளுக்குரிய வேத சத்தியம் என்னவென்றால், நம் அடிமையின் ரூபமும் நம் அடிமையின் நுகமும். அடிமையின் ரூபமும் அடிமையின் நுகமும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அதாவது, கிறிஸ்தவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? உலகத்தை சார்ந்து இருக்கிறார்களா, பரலோகத்தை சார்ந்து இருக்கிறார்களா? அதுதான் இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். அப்போ உலகத்தை சார்ந்து இருப்பது அடிமையின் நுகம் என்றும், பரலோகத்தை சார்ந்து இருப்பது அடிமையின் ரூபம் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். அடிமைத்தன நுகத்திற்கு மறுபடியும். ஏன்? ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த பிறகு இந்த உலகத்திலிருந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறின பின்பு மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பாத்தீங்களா? சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதுதான் பாருங்க அடிமையின் நுகம். அப்போ ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த பிறகு மறுபடியும் நாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டிருந்தால், சாத்தானுடைய செய்கைக்குரிய காரியங்களில நம்ம அடிமைப்பட்டிருந்தால் அது அடிமையின் நுகம் என்று வேதம் சொல்கிறது. இது உலகத்தை சார்ந்தது. இன்னொன்று, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 2:7. தம்மைத்தாமே வெறுமையாக்கி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவர் அனுப்பப்பட்டார்? அதிலே 5வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:5 கூட வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அதாங்க 5வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்றாரு, அவர் எப்படி அடிமையின் ரூபமாக இந்த பூமியில மனுஷ சாயலாய் வாழ்ந்தாரோ, பிதாவாகிய தேவனுக்கு பரலோகத்துக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு அவர் வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு அடிமையின் ரூபம் நமக்கு வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும். உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அது அடிமையின் நுகம். நுகம்னா தெரியும் இல்லையா? நுகம் என்பது ஒரு 2 மாடுகளை, அது ஆங்கிலத்தில் யோக் என்று வருகிறது. 2 மாடுகளை வைத்து அதுக்கு மேல வைப்பாங்க பாருங்க, ஒரு பாரத்தை வச்சு அதை ஓட்டிட்டு போற ஒரு விஷயம். சோ சாத்தான் நம்ம உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு
பரலோகத்துக்குரியவர்களா நம்ம மாறி இருக்கிறோம், தேவனுக்குரியவர்களா மாறி இருக்கிறோம். ஆனா நம்மள மறுபடியும் அவன் அந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு இழுத்து செல்வதுதான் அடிமையின் நுகம். அது உலகத்தை சார்ந்தது. இரண்டாவது பார்க்கிறோம், பரலோகத்தை சார்ந்த காரியம் என்ன? பரலோகத்தை சார்ந்து இந்த பூமியில வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பூமியில கற்றுக் கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் ரோல் மாடலா இயேசுவை வச்சார். அப்ப இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார்னா அடிமையின் ரூபமாக, அந்த அடிமையின் ரூபம் எடுத்து அவர் உலகத்துல வாழ்ந்தார். அதனாலதான் இயேசு சொல்ற ஒவ்வொரு விஷயத்த கூட பாருங்க, நான் சுயமாய் சிந்திக்கல, சுயமா பேசல, சுயமா சொல்லல, சுயமா செய்யலன்னாரு. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சேன்னாரு. அப்ப முழுக்க முழுக்க பிதாவை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நடக்கக்கூடிய நடக்கையை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை அடிமையின் ரூபம். அது பரலோகத்தை சார்ந்தது. இப்போ என்னன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் உலகத்தை சார்ந்த அடிமை நுகத்துக்குரியவர்களா இருக்கிறோமா, இல்ல பரலோகத்தை சார்ந்த அடிமையின் ரூபத்துக்குரியவர்களா இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா சாத்தான் என்ன பண்ணிட்டானா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அவங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? உலகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா, பரலோகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா? அடிமையின் ரூபத்தில் இருக்கிறாங்களா, அடிமையின் நுகத்தில் இருக்கிறாங்களான்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாத்தீங்களா? உன் வாயினின்று என்னை வாந்தி பண்ணி போடுவேன். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தா ஆண்டவர் சொல்ற என்ன பண்ண போடுவாராம்? வாந்தி பண்ணி போட. வாந்தின்னா என்ன தெரியுங்களா? ஆகாரத்தை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சரீரத்திற்கு இந்த ஆகாரம் ஏற்றுக்கொள்ளப்படாதனால் அந்த ஆகாரத்தை வெளியே தள்ளுது. அப்படி போல இயேசு கிறிஸ்துவும் நம்ம அனலா இருக்கணும் இல்ல குளிரா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நம்ம வாழ்ந்தா அது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமற்றவர்களா இருப்போம். தேவனுக்கு உகந்தவர்களா இருக்க முடியாது, தேவன் பயன்படுத்த முடியாது. அதான் கரெக்டா சொல்லணும்னா. அதனாலதான் வாந்தி பண்ணி போடுவேன். அது யூஸ்லெஸ். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ சமுதாயத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க உலகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா, பரலோகத்தை சார்ந்து இருக்கிறாங்களா, அடிமையின் ரூபத்தில் இருக்கிறாங்களா, அடிமையின் நுகத்தில் இருக்கிறாங்களா? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் உலகத்தை சார்ந்து இருக்கிறோமா, பரலோகத்தை சார்ந்து இருக்கிறோமா? அப்போ சில நேரத்துல நிறைய பேர் என்னன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, பரலோகத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் உலகத்தையே சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, சாதிக்கிறாங்க, தாங்கள் செய்கிறதை நல்லதென்று சாதிக்கிறாங்க. ஆனா வேதம் அவர்களை குறித்து சொல்லும் போது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20-21. ஏசாயா 5:20-21. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக எப்படி பாருங்க, நன்மையை தீமைன்னு, தீமையை நன்மைன்னு, வெளிச்சத்தை இருளுன்னு, இருளை வெளிச்சம்னு பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு, பாத்தீங்களா? கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அடுத்த வசனம், தங்கள் பார்வைக்கு ஞானிகள் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. விளங்குதுங்களா? இன்னைக்கு நல்லா சத்தியம் தெரியும், நிறைய ஆழங்கள் தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிறோமா, பரலோகத்துக்குரிய காரியத்துல இருக்கிறோமா, அடிமை நுகத்துல இருக்கிறோமா, அடிமையின் ரூபத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு பார்த்துக்கணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கணும். கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். வேதத்துல கடைசி காலத்துல சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் ஒரே நேரத்துல இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது உலகத்துல. நம்ம இந்த சுற்றி நடக்கிற காரியங்கள் தான் அதுக்கு சாட்சி.
விளங்குதுங்களா? அப்ப இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம், தேவனை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவையினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிற நாம் உலகத்தை சார்ந்து வாழ்கிறோமா, பரலோகத்தை சார்ந்து வாழ்கிறோமா? அடிமையின் நுகத்துக்கு உட்பட்டு இருக்கிறோமா, அடிமையின் ரூபத்துக்கு உட்பட்டு இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் நிதானிக்கணும். அப்படி வேதத்துல நீங்க பார்க்கும்போது இந்த அடிமையின் நுகம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு 3 காரியம், அடிமையின் ரூபம்னா என்ன என்பது ஒரு 3 காரியம். ஏன்னா அது தெரிஞ்சா தானே நான் அடிமையின் நுகத்துல இருக்கிறேனா, அடிமையின் ரூபத்துல இருக்கிறானான்னு எனக்கு தெரியும். நான் உலகத்துல இருக்கிறேனா, இல்ல நான் பரலோகத்துக்குரியவனா இருக்கிறேனா? இதை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, அடிமையின் நுகத்துக்கு ஒரு 3 காரியம் இருக்குது, அடிமையின் ரூபத்துக்குரிய 3 காரியம் இருக்குது. அந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வேதம் தெளிவாய் நம்மை கண்ணாடியில காண்பிக்கிறது. நாம் உலகத்தை சார்ந்தவர்களா இருக்கிறோமா, பரலோகத்தை சார்ந்தவர்களா இருக்கிறோமா, அடிமையின் ரூபத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோமா, அடிமையின் நுகத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். சரிங்களா? அதனால ஒரு 6 காரியத்தை நாம் சுருக்கமாய் பார்த்து இந்த நாளிலே இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் சகோதர சகோதரி. நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை நாள், எத்தனை வருஷம் இந்த சத்தியத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த நிலைப்பாடை அறிந்து கொள்ளுகிற நேரம் இந்த நேரம். அதனால தயவு செய்து நீங்கள் இந்த செய்தியை கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரி, முதலாவது இந்த அடிமையின் நுகம், உலகத்துக்குரிய காரியம்னா என்ன? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை ஒரு 3 காரியத்தை பார்க்கலாம். இது நமக்குள்ள இருக்குதான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? முதல் காரியம், அடிமை நுகம் என்கின்ற உலகத்துக்குரிய முதல் காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அந்த வார்த்தைகளால பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். இந்த உலகத்தை சார்ந்த பிசாசுக்குரிய அடிமையின் நுகம் என்கின்ற முதல் காரியம் என்னன்னா பயம். ஒருவேளை நான் பரலோகத்துக்குரியவன், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கூட இந்த பயம் என்கின்ற ஒரு காரியத்துல நீங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் இந்த சாத்தானுக்குரிய நுகத்துல உட்பட்டிருக்கிறோன்றதை இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணி எச்சரிக்கையா இருக்கணும். பயம்ன்றது என்ன? ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. மனுஷன் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் பயப்படணும்னு அவசியம் இருக்குதா? தேவன் யாருக்காவது பயப்படணும்னு அவசியம் இருக்குதா? தேவன் பயப்பட வேண்டிய காரியம் இருக்குதா? இல்ல. அவருடைய சாயல்ல மனுஷன் படைக்கப்பட்டான். மனுஷன் விழுவதற்கு முன்பதாக பயம்னா என்னன்னே தெரியாது. அவனை எப்படி வச்சாருன்னா, தேவன் ஒரு சுதந்திரவாளியா வச்சாரு. ஆனா எப்போது சாத்தானால் அவன் வஞ்சிக்கப்பட்டானோ அப்பொழுது அவனுக்குள்ள அந்த பயம் வந்தது. அதனால்தான் நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். பகல்ல குளிர்ச்சியான வேலையில தேவன் ஆதாமை சந்திக்க வரும்பொழுது, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்ன்னு அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆதாம் என்ன பண்ணானா, தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து என்னை நானே என்ன பண்ணிட்டேன், ஒளித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை நானே ஒளித்து கொண்டேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பயம்ன்றது எப்ப வந்ததுன்னா கீழ்ப்படியாமை வந்தவொடனே பயம் வந்துச்சு. அதாவது சாபம், மனுக்குலத்துல சாபம்னு ஒண்ணு வந்த உடனே மனிதனுக்குள்ள பயம் வந்துடுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பயம் சாபம். ஏன்னா தேவனுக்குள்ள பயம் இல்லை. தேவன் மனுஷனை படிக்கும் போது பயம்ன்ற ஒரு காரியத்தை படிக்கல. அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம்னு ஒண்ணு இருக்குது பிரதர், அது என்னது அப்படின்னு கேட்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ற ஒரு வார்த்தை ஃபோபியா என்கின்ற ஒரு மூலமொழி. அந்த மூலமொழியில சொல்லப்பட்ட நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் என்னன்னா, ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கப்படணும்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் ரெஸ்பெக்ட். கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதே ஞானத்தின் ஆரம்பம். விளங்குதுங்களா? பயம் என்ற வார்த்தை அங்க வரல. முதலிடம் என்றும் மரியாதை என்றும் தான் வருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பயம் மனிதனுக்கு தேவன் கொடுக்கல. பயம் சாத்தான் மூலமாக
வந்தது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பாருங்க, ஜென்ரலா சில நேரத்துலலாம் நம்ம ஒரு பழைய பொருளை சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? கடந்த முறை கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கீரையும் முட்டையும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு கண்ணெல்லாம் நட்டிச்சு. ஏன் என்னப்பா கீரை முட்டை சாப்பிட்ற நீ, அதுவும் ராத்திரிலலாம் சாப்பிடாதப்பான்னாரு. என்ன அப்படின்னா, கீரை முட்டை ராத்திரியில் சாப்பிட்டா ஒருத்தர் இறந்துட்டாராம். கீரை முட்டை ராத்திரியில் சாப்பிட்டு ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ யாராவது ஒரு பொருளை சாப்பிட்டு இறந்தா அதே பொருளை நம்ம சாப்பிட்ணுன்னா என்ன ஆகுது? ஒரு பயம் வருது. ஐயோ, இங்க 3வது தெருவில் 3வது வீட்டில் யாரோ ஒருத்தன் ஒரு சுவிட்ச் போட்டு கரண்ட் அடிச்சு செத்துட்டான்னா இங்க நம்ம சுவிட்சை எப்படி பாட்டுவோம்? பார்த்து பார்த்து பயந்து பயந்து. இது ஜென்ரலா எல்லாருக்குள்ளயுமே வர்ற ஒரு விஷயம். ஆனால் இது உலகத்தை சார்ந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு உலகத்துல வர வியாதிகள் ஆனாலும் சரி, உலகத்துல வரக்கூடிய பயங்கள் ஆனாலும் சரி, உலகத்துல வரக்கூடிய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம சொல்லலாம் இது ஒரு அலர்ட்னஸ் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, எகிப்துக்குள் வாதை வந்தது, எகிப்துக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் மத்தியில வாதை வரல. எகிப்தை நோக்கி வந்த வாதை அந்த எகிப்துக்குள்ள இருந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள அந்த வாதை வரல. ஏன் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் அங்க போதுமானதா இருந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் நாம திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நம்ம உட்பட்டவங்க அல்ல. அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால தான் பாருங்க, நம்ம எதுக்கு செவி கொடுக்கிறோமோ அதான் ரொம்ப முக்கியம். உலகத்து காரியத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு வந்துடும். தேவனுடைய காரியத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா பயத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, சொல்றார் பாருங்க தேவன், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க சொல்லலாம், திடீர்னு ஒரு துர்செய்தியை கேட்கிறோம், திடீர்னு ஒரு காரியங்கள், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது பயம் வருது. ஏற்கதானா இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், பயப்படுகிறவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல, பயத்திலிருந்து ஜெயிக்கிறவர்கள் தான் தேவனுக்குரியவர்கள். பயம் உலகத்தை சார்ந்தது, பயம் பரலோகத்தை சார்ந்தது அல்ல என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாம இருக்கிறதுனா என்ன? இருதயம் கலங்காம இருக்கிறதுனா என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ சமாதானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. அப்ப சமாதானம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் உலகத்தை சார்ந்தது, பயம் சாத்தானின் நுகம். அதனால்தான் வேதம் தெளிவாய் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களா. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒன்னு எடுத்துங்க. அன்பிலே பயம் இல்லை. அது என்ன அன்பிலே பயம் இல்லை? ஏன் அன்பிலே பயம் இல்லை? ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்க. God is love. Love is God. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு பூரணப்பட்டிருந்தா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பில நம்ம நிலைத்திருந்தா அந்த அன்பு என்ன ஆகுமா? பூரண அன்பு. அந்த அன்புல முழுமையான அந்த தேவ அன்புல நீங்கள் பூரணப்பட்டிருந்தால் பயம் என்ன பண்ணுமா? புறம்பே தள்ளப்படும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். பாத்தீங்களா? பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்தை சார்ந்த பிசாசினுடைய அந்நிய நுகம் முதல் காரியம் பயம்.
ஒருவேளை இந்த வேலையில உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பயத்தினால நீங்க பீடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எந்தெந்த விஷயத்துல நீங்க பயப்படுறீங்களோ அதுல எல்லாம் நீங்க உலகத்தை சார்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசின் நுகத்துக்கு நீங்க உட்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வெளியில வரணும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்களை பாதுகாக்கிற, உங்களை பராமரிக்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஒரு நல்ல மூத்த சகோதரர் உங்களுக்கு உண்டு. ஆமென். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே உலகத்தை சார்ந்த அடிமையின் நுகத்துல முதலாவது காரியம் பயம். இரண்டாவது காரியம் தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஒரு பெரிய லிஸ்டே போடுறாருங்க பவுல் தீத்து கிட்ட சொல்லும் போது. முற்காலத்திலே இப்படி இருந்தீங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டாரு. இதுல நம்ம ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் எடுக்கிறேன். என்னன்னா, இச்சை இன்பம் என்னும் அடிமைத்தனம். இது உலகத்தை சார்ந்தது. இச்சை இன்பம் என்கின்ற அடிமைத்தனம். இந்த இச்சை இன்பம்ன்றத அடிமைத்தனம் உலகத்தை சார்ந்த இரண்டாவது காரியம் இச்சை இன்பம். அது என்னங்க இச்சை இன்பம்? என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் செய்து கொண்டிருந்த அநேக காரியங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த பிறகும் உங்களை தொடர்ந்து கொண்டு வந்தால், அல்லது நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இழுக்கப்பட்டால், உங்களுடைய தனிப்பட்ட இச்சை, தனிப்பட்ட இன்பம் அது உலகத்தை சார்ந்ததா இருக்குது. அது என்னன்னு விளக்குறோம் பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சத்தியம் எனக்கு தெரியும்ன்ற ஒரு பெருமையில இருக்கிறாங்க. சகோதரி சகோதரி, பெருமை தேவன் அருவருக்கிற காரியம். கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் பாத்திரவான்களே அல்ல. கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, அந்த அறியாமையில இருக்கிறவங்களை அவங்க கிட்ட இருந்து நம்மளை மீட்கணும். அவங்கள மீட்பதற்காகத்தான் சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா சத்தியத்துல விடுதலை உண்டு. ஆனா அந்த விடுதலைய நம்ம பெருமை நிமித்தம் அறிவில வச்சு நம்ம ரொம்ப எனக்கு இவ்வளவு தெரியுமாக்கும் அவ்வளவு தெரியுமாக்கும் சொல்லி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சார். இன்னைக்கெல்லாம் பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இந்த மந்தையிலே இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில எல்லாரும் ஒன்றுதான். கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய டினாமினேஷன் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இவர் ஆர்சி ஆக்கும், இவரை ஒரு மாதிரி பாக்குறது, சிஎஸ்சி ஒரு மாதிரி பாக்குறது, பெந்தகோஸ்தக்காரங்களை ஒரு மாதிரி பாக்குறது, பைபிள் ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி பாக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷன்ல ஒவ்வொரு மாதிரி, சிபிஎம் டிபிஎம் ஒரு மாதிரி பாக்குறது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பாக்குறது. இந்த பாகுபாடு தேவனுக்குள்ள கிடையாதுங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்காகவும் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனே கொடுத்தார். ஆனா இன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அந்த பெருமை அது உலகத்தை சார்ந்தது. அது தேவனை சார்ந்தது, பரலோகத்தை சார்ந்தது கிடையாது. பரலோகத்துல பெருமையா இருக்கிறவன ஒருத்தனை மேல இருந்து கீழே தள்ளினாரு லூசிஃபர். ஏன்? பெருமைன்ற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நமக்கு சத்தியம் இப்படி தெரியுமாக்கும், அது தெரியுமாக்கும், அது தெரியமாட்டோம், எல்லாம் டிசிக்னேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் இப்படி நான் அப்படி, அது சில சொல்றதெல்லாம் பார்க்குற பார்வையே துச்சமா இருக்கும். அது எல்லாம் உலகத்தை சார்ந்தது. பெருமை உலகத்தை சார்ந்தது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்ன தெரியுமா? இந்த இச்சை இன்பம்ன்றது. இன்னைக்கு நிறைய பேரு சினிமால மூழ்கி இருக்கிறாங்க. சினிமா பாட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சினிமா இசைக்கு அடிமையா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நான் வெளியில இருக்கிறவங்களால சொல்லல, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அதுக்கு தோதுபடுற மாதிரி ஒரு சைடு இசை சொல்லுவாங்க பாருங்க. அது என்ன சொல்றது, அதை சேர்ந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் மியூசிக் என்னன்னா சினிமா பாட்டு, சினிமா பிஜிஎம். கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. இது எப்படிங்க? இது ஏற்றுக்கொள்ளவே முடியல.
நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சினிமா பாட்டு, சினிமா காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அப்படியே வைக்கிறாங்க. ஒரு 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 அதுக்குள்ள மூழ்கி இருக்கிறாங்க. நிறைய சபைகள் சினிமால விழுந்து கிடக்குது. எத்தனை பேருக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? சினிமாக்குரிய காரியம் சபையில வந்துடுச்சு. சினிமா தியேட்டர் எப்படி இருட்டா இருக்கோ அதே மாதிரி சபையும் இருட்டா இருக்குது. எப்படி ஒரு கிளப் எப்படி ஆடம்பரமான லைட் எல்லாம் போட்டு புகையெல்லாம் விட்டுரும், அதுக்கு டெஃபினேஷன் வேற. எல்லாரும் டெஃபினேஷன் வேற கொடுக்குறாங்க பரலோகத்திற்கு இருக்கிற மாதிரி. இது எல்லாம் வீணான காரியம். இதெல்லாம் இச்சை, இன்பம். அவங்க விரும்புறது, தாங்கள் விரும்புகிறதை, அந்த நாட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஒரு ஆளுகைத்துவம், நான் 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 எனக்கு கீழ்பட்டிருக்கணும், எனக்கு கீழ்பட்டிருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இருக்கணும். இச்சை, இன்பம், இதெல்லாம் உலகத்தை சார்ந்தது சகோதர சகோதரி. வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், நிக்காத நிட்டாரு. பாவிகளுடைய வழியில நிக்காத. அவன் சினிமா எடுக்கிறானா நீ எடுக்காத, அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறானா நீ போடாத, அவன் அந்த மாதிரி இருக்கிறான். நிறைய வாலிப பிள்ளைங்களோட ட்ரெஸ் கோட பாருங்க. ஒரு தகுதியான வஸ்திரத்தை போடுறது இன்னைக்கு இல்லை. எல்லாம் பெற்றோருக்கு விரோதமாக எல்லாம் மாடர்ன், அது வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எதிராளி கிடையாது, ஆனா தகுதியான வஸ்திரமா இருக்கணுமே. ஒரு ஹீரோ போடுறாருன்னா நம்ம அது போட முடியுமா? ஒரு ஹீரோயின் போடுறாங்கன்னா நம்ம அது போட முடியுமா? அதுக்கு நமக்கு ஒவ்வாதே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார. இது இன்னொரு விஷயம். பரியாசக்காரர்கள் இன்னைக்கு எல்லாம் சினிமா டைலாக்க வச்சு பேசுறது, எல்லாம் வீட்டுல பேசுறது, சபையில பேசுறது, பரியாசம் பண்றது. இந்த மாதிரி ஒரு கேலி, கிண்டல், கூத்து எல்லாமே எங்க வந்துச்சுன்னா சபையில வந்துச்சு, சபை வீடுகள்ல வந்துச்சு, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வந்துச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகி போச்சு. என்டர்டைன்மெண்ட் வானான்னு சொல்லல, நீங்க சோசியல் மீடியால போற விஷயத்த நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் தேவனுக்குரியதாய் செல்லுங்கள். தேவனுடைய வசனத்தை வைத்து சொல்லுங்கள். கிறிஸ்தவ பாடல்களை போடுங்க, கிறிஸ்துவ இசையை போடுங்க, கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சந்தோஷமா கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு உலகத்துக்குரிய இந்த இச்சை, இன்பம் என்கின்ற காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. அதனால தான் அந்த வசனம் முடியுமோ சொல்ல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், பாக்கியவான். அது ரொம்ப முக்கியங்க. ஆனா இன்றைக்கு இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நல்லா கேட்டுங்க, நம்ம உலக இச்சை இன்பத்துக்கு அடிமையாய் இருந்துட்டு இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு பவுல் சொல்றாரு. இப்படி இருந்தீங்க, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும், ஆமென், தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்முடைய இலக்கை வேறங்க. இந்த பூமிக்குரிய இச்சை இன்பங்களுக்கு நம்ம விழுத்துக்கு நம்ம கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் அந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அது அந்த வாயில வைக்கிறது, பாக்கு போடுறது, திருட்டுத்தனமா போய் சிகரெட் அடிக்கிறது, திருட்டுத்தனமா மதுபானம் பண்றது. இதுல வேற பெருமை வேற. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதர் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நான் லைட்டா ஒரு 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 கிளாஸ் குடிக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்து காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள வருதுன்னா அது நான் ஒரு முறை தான் செய்கிறேன், நான் இப்படி தான் செய்கிறேன், அப்படி தான் செய்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். குடிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு சாக்கடையை போட்டு குடிப்போமா? குடிக்கிற தண்ணியில் குடிக்க மாட்டோம். ஏன்? அது அருவருப்பு, குடிக்க முடியாது. சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மண்ணை போட்டு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி தாங்க இந்த உலகத்திலிருந்து நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறோம். உலகத்துக்குரிய காரியம் சின்னதா ஒரு சிட்டிக்கு அளவு ஒரு நாள் ஒரு நேரம் அப்படி வந்து விழுந்துட்டு அதை நீங்க செஞ்சுட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அது ஒண்ணுமே இல்லைன்னு அது ஒரு பழக்கத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, பரலோகத்தை சார்ந்து இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம செய்யறது தப்புன்றதே தெரியல நிறைய பேருக்கு.
எல்லாம் இந்த உலக இச்சை இன்பங்களுக்கு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உணர்வு அடைகிறவன் கர்த்தரிடத்துல கேட்கும் போது அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நீதிமானா மாத்துறாரு. ஆனா அந்த உணர்வே இல்லைன்னா, நம்ம என்ன செய்யறோன்றத தெரியாம அது ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் என்னங்க பிசினஸ்ங்க, அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்கன்னு சொல்லும் போது அது ஏற்புடையது அல்ல. அது உலகம், அது பிசாசின் அடிமையின் நுகம். நல்லா புரிஞ்சுங்க. அதனால இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. பாத்தீங்களா? எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமே, நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற காரியம் தேவனுக்குரியதா, அது உனக்கு தகுதியானதா, அதுல நீ அடிமைப்பட்டிருக்கியா? நல்லா புரிஞ்சுங்க. அதுல இருந்து வெளியில வர பாருங்க. கர்த்தர் அதை விரும்பல. அது உலகம். ஆனா தான் வேதம் தெளிவா சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தை உடையவங்க நம்ம. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். ஏன்னா அதுல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசித்தீங்களா? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த சரீரத்துல இந்த உலகத்துக்குரிய அடிமை நுகத்துக்குரிய இச்சை இன்பம் வர்றதுக்கு தகுதியே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. கர்த்தரே இந்த சரீரத்துக்குரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவர். அதனால இந்த சரீரத்தை நான் என்னுடைய சுய இஷ்டத்துக்கு, உலக இச்சை இன்பத்துக்கு, அடிமையின் நுகத்திற்கு கொடுக்க முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். உலக வழிபாட்டுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உலகமா பரலோகமா? நம் அடிமையின் ரூபமும் அடிமையின் நுகமும் என்ற தலைப்பில் இந்த சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல அடிமையின் நுகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிமையின் நுகம் என்பது உலகத்தை சார்ந்தது. அதுல முதலாவதாக பார்த்தோம் பயம். அடிமையின் நுகம் உலகத்தை சார்ந்தது. இச்சை இன்பம் அடிமையின் நுகம் உலகத்தை சார்ந்தது. மூன்றாவதாக பார்க்கிறோம் உலக வழிபாடு என்றும் அடிமைத்தனம். இது உலகத்தை சார்ந்தது. இந்த உலக வழிபாடு என்கிற அடிமைத்தனம்னா என்ன அப்படின்றத அந்த மூல மொழியில கிரீக்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது ஷடாக்கியோன் கஸ்மோஸ்ன்னு ஒரு வார்த்தை ஒன்று வருது. கஸ்மோஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, உலக வழிபாட்டுக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா, வேர்ல்டு ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் வேர்ல்டு பிலாசபி. அதாவது உலகத்துக்குரிய நீதி நியாயங்களை கடைபிடிக்குது. உலகத்துக்குரிய நீதி நியாயம், உலகத்துக்குரிய தத்துவங்கள் அல்லது பொன்மொழிகள், அது மேல பற்றுதலா இருக்குது. இது நிறைய ஆழமான காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஜென்ரலா சொல்றேன், உலக வழிபாடுன்றத ஜென்ரலா சொல்றேன். இந்த உலகத்துல இருந்து வந்தது தான் நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, ராசி பார்க்கறது, நபர்களை பார்க்கறது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இந்த இனத்தை சேர்ந்தவன், இவன் அந்த இனத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் உலக வழிபாடு. இது உலகத்தை சார்ந்தது. இது உலகத்துக்குரிய அடிமை நுகம். இது சாத்தானால் உண்டானது. கிறிஸ்துவுக்குள்ள அப்படி கிடையாது.
எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். நமக்கு இன பிரச்சனை கிடையாது, மத பிரச்சனை கிடையாது, மொழி பிரச்சனை கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. இதெல்லாம் உலகத்தை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு கேட்டகரி. அதாவது நாள் பார்க்கறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கறது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, உலகத்து காரியங்கள் மேல ஈடுபாடு வருது. சிலர் ஊழியர்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. ஊழியத்தில் பாருங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆலோசனை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா அந்த சம்பாஷணைக்கு இது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். புரியுதுங்களா? அப்போ தேவையானதை தான் நம்ம எடுத்துக்கணும். யாரு இப்பெல்லாம் பெரிய ஆளுன்றது எப்படி பார்க்கறோம்னா, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முதிர்ச்சியில் இருக்கிறவங்க, அப்படி அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து இவங்க கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி பார்க்கறது கிடையாது. வயதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவர் கிடையாது, சத்திய அறிவை வச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பார். நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய பார்வையில் அதுதான். எவன் உயர்ந்தவன், எவன் அனுபவசாலின்னு தேவன் எப்படி பார்ப்பார்னா, சத்தியம் எவ்வளோ அறிஞ்சிருக்கிறான் அதை வச்சுதான். வசனம் எவ்வளவு தெரியுது அவனுக்கு அதை வச்சுதான். வயசு கிடையாது. நான் 70 வயசு 80 வயசுல இருக்கிறேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்ல, சத்தியம் எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம், அனுபவம் எப்படி இருக்குது, வசனத்துக்குள்ள எவ்வளவு மூழ்கி இருக்கிறோம், அதுதான் அனுபவம். அதன் அடிப்படையில ஒருவர் வசனத்தின் ஆதாரத்தோடு நமக்கு ஆலோசனை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. இன்னைக்கு சம்பாதிக்கணும், ஊழியத்துல சம்பாதிக்கணும், சபையில சம்பாதிக்கணும், இப்படி ஏதோ ஒரு விதத்துல அந்த மணி மைண்டு எல்லாம். ஏன்னா இன்னைக்கு கற்றுக் கொடுக்கறது எப்படிதான், ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நல்ல சத்தியம் கொடுக்குறோமா, நல்ல சத்தியத்தை போதிக்கிறோமா, உண்மையிலே அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி நிலை எப்படிப்பட்டதா இருக்குது, அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. இதெல்லாம் உலகத்தை சார்ந்தது, இதெல்லாம் உலக வழிபாடு. உண்மையிலே ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு சபை நாயகரோ ஒரு சபை விசுவாசியோ ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்கள் மேல ஏக்கமா இருக்கணும், தாகமா இருக்கணும், அதை பின்பற்றணும். ஆனா அதுக்கு எதிர்மறையா வருது எல்லாமே உலக வழிபாடு. இன்னைக்கு ஜனங்களை கட்டி வச்சிருக்கணும் தான் பாக்குறாங்களே தவிர, அவங்க கட்டுகளை அவிழ்த்து அநேகர் கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர்களை உருவாக்கணும்ன்றது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இல்லை. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். பல வருடங்கள் சபையிலே உட்கார்ந்து கடைசியில மண்ணுக்கு போற விசுவாசிகள் அதிகம். எத்தனை விசுவாசி எழும்பி இருக்கிறாங்க, எத்தனை பேர் சத்தியத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறாங்க, எத்தனை பேரை மோட்டிவேட் பண்ணி அவங்க ஊழியக்காரர்களா மாத்தி இருக்கிறாங்க. இல்லைங்க, ஒருத்தர் செய்வாரு, அவர் பின்னாடி எல்லாரும் நிக்கணும். இது என்ன கேட்டகரின்னு புரியல எனக்கு. இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். சபை வரலாறு ரொம்ப முக்கியம். சாத்தான் நிறைய விஷயத்த வரலாறுல மாத்திட்டான். அது இன்ன வரைக்கும் அந்த வரலாற்றுக்குரிய காரியம், அந்த தவறான காரியம்லாம் இப்ப சபையின் சம்பிரதாயமா மாறி போச்சு, சபையின் சடங்காச்சாரமா ஆகி போச்சு, உலக வழிபாடெல்லாம் சபைக்குள்ள வந்துச்சு. அதான் பிரச்சனை. பொன்மொழிகளை விரும்புறது, அது பாருங்க ரொம்ப கொடுமை. நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க தெரியுமா? உங்களை துயரப்படுத்துகிறவர்களை நீங்கள் துணிந்து ஒதுக்கி விடுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை நீங்கள் கடந்து போய் விடுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்ப என்ன, உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதுல எல்லாம் எதுலுமே பண்ணாத, உனக்கு கஷ்டம் ஒருத்தன் கொடுக்குறானா அவனை விட்டு விலகிடு, ஒருத்தன் உன்னை வேணான்னு சொல்றானா அவனை விட்டு விலகிடு. இந்த மாதிரி பொன்மொழிகள் எல்லாம் ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். எப்படி இது? நல்லா கேட்டுங்க. வேதம் சொல்லுது, தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. என்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிங்கன்னு போட்டிருக்கு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் இயேசு சொல்லி கொடுத்தாரு. விலகி ஓட சொல்லல. விலகி ஓடனா பரலோகத்துல தான் போய் உக்காந்துக்கணும். நம்ம இந்த உலகத்துல இருந்து போனோம்னா இது எல்லாம் இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் புரிஞ்சுங்க சகோதரி. உலக பொன்மொழிகள், உலக காரியங்களை ஸ்டேட்டஸா வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறது, இது உலகத்துக்கு நம்ம சொல்லலாம். நல்ல வார்த்தைங்க, ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா அது உலகம். அதான் முன்னாடி சொன்னேன், தண்ணியில ஒரு சொட்டு அசுத்தமான நீர் போட்ட மாதிரி. தேவனுடைய பார்வையில் அது கிடையவே கிடையாது. 1 யோவான் 2 15 1 யோவான் 2:15.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. நம்ம ஒன்னா சொல்லிக்கலாம், ரொம்ப நல்ல வார்த்தை தானேங்க. ஒரு நல்ல காரியத்தை பேசுறதுல என்னக்குது? உலகத்துல இருந்து நல்ல காரியத்தை நீங்க எங்க எடுக்கிறீங்க? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, வேதத்துல இருந்து எடுங்க. இதுல எவ்வளவு நல்ல காரியம் இருக்குது, இதுல எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்குது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறோமா. இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஆசாரியர்களா இருக்கிறோம். ஆசாரியர்களா இருக்க வேண்டிய நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அது ஒரு வசனம் வாசிங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும். உன் உதடு என்ன பேசுது? நீ எதை கத்துக் கொடுக்கிற? நீ எதை உலகத்துக்கு காட்டுற? அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார். பாத்தீங்களா, உலகத்தாரு என்ன தேடுறாங்களாம்? இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு துக்கத்துல இருக்கிறவங்க ஆசாரியனுடைய வாயில என்ன தேடுறாங்களாம்? வேதத்தை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய சேனையினுடைய தூதர்கள். இந்த சேனையின் தூதர்களுடைய வாயில வேதம் தான் வரணுமே தவிர உலக தத்துவங்களோ உலக கட்டுக்கதைகளோ உலக காரியங்களோ வரக்கூடாது. அதுக்கு நீங்க ரீசன் சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் சத்தியத்துல வளரல. யூ ஆர் எ பேபி. நீங்க இன்னும் வளரல, இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க. வளர ஆரம்பிச்சிருங்க. உலக காரியங்கள் தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன மாதிரி நல்ல காரியமா இருக்கட்டும், வேதத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா வேதம் தான். நோ காம்ப்ரமைஸ். ஆசாரியன் வேதத்தை தான் கற்றுக் கொடுக்கணும், வசனத்தை தான் கற்றுக் கொடுக்கணும், வசனத்துக்குரிய ஆழங்களை தான் கற்றுக் கொடுக்கணுமே தவிர உலகத்தின் காரியங்களை எவனோ ஒருத்தர் எழுதின உலக காரியத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டா அதுவும் அவனுக்கு வேதம்? நல்லா பாருங்க, வேதத்தை எழுதி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்காக எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனையே கொடுத்திருக்கிறாங்க வேதத்துக்காக. அப்படிப்பட்ட ரத்த சாட்சிகளுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லணுமா? எவனோ ஒருத்தர் உட்காந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு உலகத்தான் எழுதின பொன்மொழிகளை வச்சுக்கிட்டு அதை ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அதை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துக்குது. இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் உலக வழிபாடுகள் சகோதர சகோதரி. இதெல்லாம் உலகத்தை சார்ந்தது. இதெல்லாம் அடிமையின் நுகம். இதுல இருந்து வெளியில வரணும். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகினால் எனக்கு அருமையாளர்களே, அடிமை நுகம் என்கின்ற உலகத்தை சார்ந்த 3 காரியம். ஒன்று பயம், இன்னொன்று இச்சை இன்பம், 3வது உலக வழிபாடு. இந்த 3 காரியத்துக்கு நம்ம எதிரடியா இருக்கணும், அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அடிமை நுகம் நமக்கு வரக்கூடாது. 2வதாக பார்க்கிறோம் அடிமையின் ரூபம், பரலோகத்துக்குரிய காரியம். இயேசு எப்படி பரலோகத்தை சார்ந்து இந்த உலகத்துல அடிமையின் ரூபமா வாழ்ந்தாரோ, பிதாவாகிய தேவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு ரூபம் உங்களுக்கும் எனக்கும் வரணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த அடிமையின் ரூபத்துல இருக்கக்கூடிய 3 காரியத்தை நம்ம தியானிக்கலாம். முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். உங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டு. பாத்தீங்களா, தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணக்கூடாதான்? துர்குணத்துக்கு மூடுற மாதிரி பண்ணக்கூடாது. தேவனுக்கு அடிமைகளாய் இருங்க. ஆமென். அதுதாங்க பார்த்தேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், சுயாதீனத்தை துர்குணத்தினால மூடக்கூடாதுங்க. இந்த உலகம் என்ற இந்த 3 காரியத்தினால மூடக்கூடாதுங்க. மாத்திரமில்ல, அந்த அடிமை நுகத்திலிருந்து வெளியில வந்து தேவனுக்கு நீங்களும் நானும் அடிமைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு நீங்களும் நானும் அடிமைகளா இருக்கணும். ஏன் அடிமையா இருக்கணும்? இந்த தேவனுக்கு எதுக்கு அடிமையா இருக்கணும்? வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நல்லா கேளுங்க, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம்.
நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சேனலில் இருக்குது பாவமும் பாவ சரீரமும், பாவமும் மெய்யான விடுதலையும் என்ற தலைப்பில் செய்திகள் இருக்குது. தேவனுக்கு சித்தமான டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அந்த செய்திகளை கேளுங்க. பாவம் என்றால் என்ன, பாவங்கள் என்றால் என்ன? பாவம் என்கின்ற வார்த்தை பாவத்தின் வேரை குறிக்கிற சொல். பாவங்கள் என்கின்ற வார்த்தை பாவ வேரிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிகளை குறிக்கிற சொல். இந்த காரியத்தை நீங்கள் அந்த செய்தியில கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அதை விவரித்து சொல்ல நேரமில்லை. ஆக தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யன்னா அந்த ரூட் ஆஃப் சின், அந்த பின்மாற்றம், தேவனை தூஷித்து போறக்கூடிய பின்மாற்றம் எது? முன்னாடி பார்த்தோமே அந்த 3 காரியம். இது இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்னா அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்குதான். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்களும் நானும் நமக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. அந்த வித்து இருக்கிறதுனால நாம் தேவனால் பிறந்தவர்கள். அது என்ன வித்து? அது என்ன வித்துன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது, ஆமென், என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஆமென், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. ஆகினால் நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வித்துன்னா என்னன்னா அழிவில்லாத தேவ வசனம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய வித்து உள்ள இருந்து செயல்படும் போது நாம் தேவனால் பிறந்த தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நடக்கைக்குள்ள போறோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதனால தான் நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். அதனால தான் தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ஏன்னா அவரால் நாம் பெறப்பட்டவர்கள். தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அதான் அவருடைய வித்து. அதனால தான் நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். இந்த பாவம் என்கின்ற அந்த வேறுக்குரிய உலகத்துக்குரிய பின்மாற்றத்தில் நம்ம போகாதபடிக்கு தேவனுக்குள்ள அடங்கி இவருக்குள்ள இருக்கிறது தான் அந்த அடிமை. அந்த அடிமையின் ரூபம். இன்னைக்கு என்ன ரூபத்தில் இருக்கிறீங்க? அடிமை நுகத்தில் இருக்கிறோமா? அடிமையின் ரூபத்தில் இருக்கிறோமா? அடிமை நுகத்தில் இருக்கிற 3 காரியத்தை விட்டு அடிமையின் ரூபத்தில் நம்ம மாறணும். அப்படி மாறும்போது தான் தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருப்போம். நம்ம சொல்லிக்கலாங்க நிறைய விஷயத்த, தேவன் தேவன் தேவன், எல்லாரும் பாருங்க தேவன் 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 வாங்க. வேதம் சொல்லுது அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆனா தேவன் 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 தான். தேவன் கேட்கிறாரு, மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. பண்றோமா இல்லையா? பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுது, ஒரு மரியாதை கொடுக்குது. அதே மாதிரி வேலைக்காரங்க எஜமான்களுக்கு என்ன பண்றாங்க? மரியாதை கொடுக்குறாங்க. நான் பிதாவானால், தேவன் கேட்கிறார் பாருங்க, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எங்கே? அந்த முதல் எங்க? சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறாராம். நம்மை பார்த்து கேட்கிறாரு. பிதா பிதான்னு சொல்றியப்பா, எனக்கு கொடுக்க மரியாதை எங்க? எஜமான்னு சொல்றிய, அந்த பயம் என்கின்ற அந்த முதலிடம் எங்க? புரிஞ்சுங்க சகோதரி சகோதரி, வாயினால சொல்லி கனம் பண்றது முக்கியம் கிடையாது. இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, இவர்கள் தங்கள் உதடுகளினாலே கனம் பண்ணி தங்கள் இருதயத்துல தூரமா இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ள அந்த அடிமையின் ரூபத்துக்குள்ள நம்ம வரணும். அவர் நம்முடைய பிதா. அவர் கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நாம் தெளிவாய் கொடுக்க வேண்டும். ஆகினாலே அடிமையின் ரூபம் என்கின்ற பரலோகத்தை சார்ந்த முதல் காரியம், தேவனுக்கு நாம் அடிமைகளாய் இருக்க வேண்டும். 2வது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அடிமையின் ரூபம் என்கின்ற பரலோகத்துக்குரிய காரியத்துல முதலாவது பார்த்தோம், தேவனுக்கு நாம் அடிமைகளா இருக்கணும்.
இரண்டாவதாக பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கொடுப்பார். நாமும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விளங்குதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்து இல்லாம அப்படியே டைரக்டா தேவன் கிட்ட போயிடலாம். தேவன் தேவன் தேவன்னா டைரக்டா தேவன் கிட்ட போகலாம், முடியாது, முடியாது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கணுங்க. தம்முடைய குமாரனே நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா, குமாரன் எப்படி நடக்கிறாருன்றத பாருன்றது ரோல் மாடல் தான் இயேசு. இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா குமாரனை வச்சுதான் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் அவர் தேவனுடைய வார்த்தை. இயேசு தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்களும் நானும் வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல 23வது வசனம் வாசிங்களேன். 23, 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். பாத்தீங்களா? இன்னொரு மொழிபெயர்ப்புல விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், ஆகையால் மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். இந்த உலகத்துல நம்முடைய ரோல் மாடல், இந்த உலகத்துல நம்மை உயர்வுக்குள்ள நடத்துறவங்க, வாய்ப்பு கொடுக்கிறவங்க எல்லாமே யாருன்னா ஒரே ஒரு நபர் தான், இயேசு. அவர் தான் நம்மளை உயர்த்தணும், அவர் தான் நம்மளுக்கு தகுதியை கொடுக்கணும், அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர் தான் நமக்கு வாய்ப்பை கொடுக்கணும். ஆனா அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, மனிதர்களுக்கு அடிமையாகாது. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய சபைகள்ல கட்சி மனப்பான்மை, வேறுபாடுகள், நிறைய ஊழியங்கள்ல வேறுபாடுகள், டீமா இருக்கிறாங்க சபைகள்ல, ஊழியங்கள்ல டீமா. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இவரை பிடிச்சா இவர் மூலியமா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிரும், இவர் மூலியமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் கிடைச்சிரும் அப்படின்னு மனுஷனை நோக்கி ஓடுறது. அவன் பண்ற எல்லா அநியாய அக்கிரமங்களுக்கெல்லாம் இவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறது. எல்லாம் புரிஞ்சுங்க, மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று பேச, அதுக்கு மிஞ்சினது எல்லாமே பாவம் தான், அதுக்கு மிஞ்சினது எல்லாமே பாவம் தான். இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு நாம் அடிமைகளா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோன்றதை தெரிஞ்சுங்க. மனுஷருக்கு கிடையாதுங்க. மனுஷருக்கு நீங்க கனம் பண்ணீங்கன்னா, இவர் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைச்சிடும், இவர் மூலியமா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிடும் நினைச்சீங்கன்னா நீங்க கைவிடப்படுவீங்க, நீங்க அவமானப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, மனிதர்களை சார்ந்து வாழாதீங்க. மனிதர்கள் இப்ப இருக்கிற ஊழியர்களும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி எப்படி இருக்கிறாங்கன்னா, ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் பார்த்துக்கிறீங்களா? அவர் ஒரு 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 கயிறை விடுவார், ஒரு கயிறை பிடிப்பார், அங்கேருந்து போவார், இன்னொரு கயிறை பிடிச்சிட்டு இந்த கயிறை விட்டுருவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒருத்தன் மாட்டுறானா அவங்க கூட நல்லா பழகுறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் மாட்டுறானா இவனை கட்டி விட்டு அவங்ககிட்ட போகிறது. இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் போகிறாங்க. ஆதி அன்பு இல்லை இன்னைக்கு சபையில், நிறைய ஊழியங்கள்ல இல்லை, நிறைய குடும்பங்கள்ல இல்லை. இருக்கப்பட்டவர்களும் பணம் வைத்திருக்கிறவர்களும் வேஷதாரிகளுக்கு தான் இன்னைக்கு காலம். மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். அடிமையின் ரூபம், பரலோகத்துக்குரிய அடிமையின் ரூபம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கு நாம் அடிமையா இருக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அடிமையா இருக்கணும். அவர் தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கணும், அவரை சார்ந்துதான் நம்ம வாழணும். இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்ன்றது அவர் தான் சாரணும். ஏன் அவர் மூலமா கற்றுக்கொள்ளணும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 44-45. யோவான் 6ஆம் அதிகாரம் 44-45. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், சொல்றாரு பாருங்க, இயேசு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் வர. பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் கிறிஸ்துவின் இடத்துல போக முடியாது. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும், பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆமென், இயேசுவின் இடத்துல வருகிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அடிமையா இருக்கணும்னா, பிதாவின் இடத்திலிருந்து நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள. அதனாலதான் பாருங்க, ஒரு செய்தியினுடைய சாராம்சம், தேவனுடைய வார்த்தைன்னா ஏதோ
வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு ஏதோ உலக அறிவுல பேசிக்கிட்டு எங்க ஆரம்பிச்ச எங்க முடிக்கலன்னு தெரியாம கடைசியில் ஆவியானவர் பேசினான்னு சொல்லிவிட்டு போய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திரியிற பிரசங்கிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, ஒரு தேவைகளை சந்திப்பது, அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம், இதெல்லாம் மனுஷருடைய உபதேசங்கள், மனுஷருடைய போதனைகள். இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். இதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனால் கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்கணும். மூன்றாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அடிமையின் ரூபம், அடிமையின் நுகம் என்ற தலைப்பில் நாம தியானிச்சுட்டு இருக்கிறோம். உலகமும் பரலோகமும். உலகம் என்கின்ற அடிமை நுகம், சாத்தானுடைய அடிமை நுகம் என்ன? பயம், இச்சை, இன்பம், உலக வழிபாடு. அடிமையின் ரூபம் என்கின்ற பரலோகத்தை சார்ந்த கிறிஸ்துவுக்குரிய காரியம் என்ன? தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். கடைசியாக பார்க்கிறோம், நீதிக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ஏங்க நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கணும்? எதுக்கு நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கணும்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய ஆரம்ப நிலை, ரட்சிப்பின் ஆரம்ப நிலையை என்ன தெரியுமா? விசுவாசம், சுவிசேஷம். சுவிசேஷத்துல விசுவாசத்தை அளிக்கப்பட்டது. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவனுடைய குமாரன். அந்த தேவனுடைய குமாரனுடைய ஒரே பேரான ஒரு தகப்பன், யெகோவா தேவன் என்கின்ற சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இவர்களை நாம் விசுவாசிக்கும் போது எதற்காக விசுவாசிக்கணும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இருக்குது. எதுக்குன்னா தேவனுடைய நீதி அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்குதான். அப்ப நம்முடைய விசுவாசத்திலும் நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்துல என்ன இருக்குது? தேவனுடைய நீதி இருக்குது. அதனால தான் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. பாத்தீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. அவருக்குள்ன்றது யாரு? இயேசுவுக்குள். நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஏன் இயேசு பாவமாக்கப்பட்டார்? ஏன் தேவன் அவரை நொறுக்க சித்தமானார்? நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய நீதியாக மாறுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க எப்படி உள்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய நீதியாம். அண்ட சராசரங்களுக்கும் மேலானவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர். அந்த தேவனுடைய நீதியாக நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் மாறணும். மாறுவதற்காகத்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அதனால தான் நீதிக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 கூட வாசிங்க. ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை மேல வைக்கிற விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. தேவனுடைய நீதி, சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற அப்பற்பட்ட தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நீதிக்கு அடிமையாக மாறும் பொழுது அந்த விசுவாசத்தினால நீங்களும் நானும் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். அதனால தான் பாருங்க, இந்த உலகத்துல நீதி இருக்குதுங்க. உலக நீதின்னு ஒண்ணு இருக்குது. மனுஷனுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்குது. ஆனா இந்த உலகத்துல தேவனுடைய நீதினா என்னன்றதை காட்டுறது தான் நீங்களும் நானும். இந்த உலகத்துல நீங்களும் நானும் நடமாடும் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. நடமாடும் தேவனுடைய நீதி நீங்களும் நானும். அதை பறைசாற்றுறது, அதை காட்டுவதற்காகத்தான் நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கணும். நல்லதுங்களா? புரியுதுங்களா? ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, நம் அடிமையின் ரூபமும் அடிமையின் நுகமும் உலகமா பரலோகமா? உலகத்தை சார்ந்த பிசாசு கூறிய அடிமையின் நுகம் பயம், இச்சை, இன்பம்,
உலக வழிபாடு. பரலோகத்தை சேர்ந்த தேவனுக்கு உட்படுகிற அடிமையின் ரூபம். தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், நீதிக்கு நம்ம அடிமையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? உலகத்துல இருக்கிறோமா, பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறோமா? அடிமையின் ரூபத்துக்குள்ள இருக்கிறோமா, அடிமையின் நுகத்துக்குள்ள இருக்கிறோமா? நம்மளை நிதானிக்கணும் சகோதர சகோதரி. நம்மளை தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தா, நம்ம இருக்கிற காரியத்தை நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னு சாதிச்சா, அது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். தேவன் இன்று நம்மிடத்துல எதிர்பார்ப்பது பரலோகத்துக்குரிய அடிமையின் ரூபம். தேவனுக்கு நம்ம அடிமையா இருப்போம், கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருப்போம், நீதிக்கு நம்ம அடிமையா இருப்போம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்க. நம்ம அடிமையின் ரூபமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். பிசாசிற்குரிய அடிமையின் நுகத்தை உடைத்தெறிந்து அதிலிருந்து மீண்டு வெளியில வருவோம். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை நம்மிடத்திலிருந்து அவருடைய விருப்பமா இருக்குது. அந்த விருப்பத்துக்கு நம்ம செயல்படுவோம். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் நிச்சயம் நம்மை நடத்தி அடிமை நுகத்திலிருந்து விடுதலையாக்கி அடிமையின் ரூபத்துக்குரிய காரியங்களுக்கு நம்மை உட்படுத்தி நிச்சயம் தேவன் விரும்புகிற மகளாக நம்மை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.